ஒரு நெருக்கமான காலம் இன்றைக்கு உங்களுக்கு இல்லை? வீட்டுக்குள்ளே நெருக்கம், பிஸ்னஸில் நெருக்கம், ஊழியத்தில் நெருக்கம், எங்கே போனாலும் ஒரு நெருக்கமாக இருக்கு. நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு காரியத்தை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளால் நெருக்கம், பொல்லாத மனிதர்களால் நெருக்கம் ஒரு தீங்கு. எனக்கு தீங்கு செய்கிறதுக்கு தான் இந்த அதிகாரிகள் முனைப்பு காட்டுறாங்க. என்னை முடைக்கணும், என்னை அழிச்சிடணும்னு பொல்லாத மனிதர்கள் சுற்றி திரிகிறாங்க. தீங்கான காலம், நெருக்கமான காலம். அப்படி கடந்து போறீங்களா? மனிதர்களால் தானே நெருக்கப்படுறீங்க. அதிகாரிகள், பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள், அவங்களால நெருக்கப்படுறீங்களா? என்று சொல்றாரு. உன்னை பகைக்கிறாங்க பத்தியா, உன்னை மேல பொறாமை கொண்டு பகைச்சு நெருக்கிறாங்க பத்தியா, அவர்களுக்கு நான் எதிர்ப்படுவேன். நான் அவங்களுக்கு முன்னால உனக்காக போய் நிற்பேன், உனக்காக பேசுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் அவங்கள ஃபேஸ் பண்றேன். உன்னால ஃபேஸ் பண்ண முடியல. இந்த பொல்லாத மனிதர்கள், அதிகாரிகள் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு மிரட்டுறாங்க. பொல்லாத மனிதர்கள், ஐயோ அவங்க பொல்லாங்க செய்கிறவங்க பயமுறுத்துறாங்க. சுற்றிலும் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துலலாம் பயமுறுத்தல்கள் நெருக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கள? உனக்காக நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன்றார் ஆண்டவர். உனக்காக நான் போய் அவன்கிட்ட பேசுவேன், நான் அவங்களை சந்திப்பேன்னு சொல்றார். அதுதான் ஆண்டவர்.